முன்னெடுக்க பாக்குறாங்க. ஆனா ஒரு விடயம் உண்மை என்னவென்றால், உலகிற்கு தெரிந்த விடயம் என்றால், தற்போது இந்தியா மிக தெளிவாக அந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே இந்திய அரசாங்கத்துடைய நகர்வுகள் மிக சிறப்பாக திட்டமிட்டு சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியா கிட்டத்தட்ட வெற்றி அடைந்து விட்டது சொல்வேன். என்றால் எல்லா வல்லரசு நாடுகளும், அமெரிக்கா ஆகட்டும், சீனாவை தவிர மற்ற அனைத்து நாடுகளுமே இந்தியாவின் பக்கம் தான் இருந்தன. அந்த கடுமையாக கண்டித்தன பகல்காம் சம்பவத்தை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். சீனாவும் என்ன சொல்கிறது, சீனாவும் என்ன இந்தியாவை கண்டி, ஏன்னா சீனா மிக முக்கியமாக இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு சீனா நட்புறவு நாடு, சீனாவுக்கு ஹெல்ப் பண்ணும் என்று சொல்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலே சீனா கிட்டத்தட்ட $160 பில்லியன் அளவுடைய மதிப்புடைய சொத்துக்களை அங்கு முதலீடு செய்திருக்கிறது. அங்கு பல ஃபேக்டரிகளை கொண்டு வருவதற்காகவும் பல தொழிற்சாலை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலகத்தை அங்கு உருவாக்க வேண்டும், தொழில்பேட்டை உருவாக்க வேண்டும் சீனா முதலீடு செய்திருக்கிறது. எனவே தங்களுடைய முதலீடுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று தெரிந்தவுடன் சீனா தற்போது பாகிஸ்தான் தொடர்ந்து ஆலோசனை கொடுத்துக்கொண்டு சண்டைக்கு போகாதீர்கள், சமரசம் செய்யுங்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறது. அதான் உண்மை நிலவரம். ஆனால் சீனா பாகிஸ்தானுடன் சேர்ந்து போர் புரியும் என்றெல்லாம் தற்போது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் தற்போதைய உலக நிலவரங்கள் சொல்கின்றன. சீனாவும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தைவானிடம் பயமுறுத்தி கூட எதுவும் சண்டை போடவில்லை என்றால், இனிமேல் போரெல்லாம் எந்த நாடும் கடந்த நீங்கள் சொன்னது போல 71 போர் போன்று இப்போதெல்லாம் இருக்காது. அப்போதெல்லாம் பாதிப்பு வட இந்தியா அதிகமாக, தென்னிந்தியாவில் குறைந்த பாதிப்பு. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி அல்ல. ஒரு பட்டனை அழுத்தினால் உலகம் முழுவதும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அனைவருமே ஆயத்தமாக இருக்கிறார்கள். போர் வந்தால் இரு தரப்புக்கும் பாதிப்பு இருக்கும் என்பது மிக முக்கியம். எனவே தற்போது மதியுகத்துடன் யோசிக்க வேண்டும் எந்த அளவிலே பாதிப்பு. ஆனால் இந்தியாவுடைய முயற்சிகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு தற்போது இந்திய அரசினுடைய முயற்சிகள் ஒரு விதத்திலே உண்மையிலேயே பாராட்டக்கூடியதாக இருக்கு. என்றால் வர்த்தக ரீதியிலே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் முழுமையான ஏற்றுமதிக்கு இந்தியாவிலிருந்து தடை வைத்து விட்டால் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக படித்துவிடும். என்றால் நீங்கள் சொன்னது போல மருந்து பொருட்கள் கிட்டத்தட்ட 60% மருந்து பொருட்கள் அங்கு பயன்படுத்தப்படுவது இந்தியாவிலிருந்து செல்பவைதான். 60% மருந்து பொருட்கள் கிடைக்காமல் போய்விடும். அதே போன்று சர்க்கரை கிடைக்காது, ஆட்டோ பார்ட்ஸ் கிடைக்காது. அதே போன்று சிந்து நதியை தற்போது நிறுத்தி இருப்பதால் 85% விவசாயம் முற்றிலுமாக முடங்கிவிடும், விவசாயமே அழிந்துவிடும் சூழ்நிலை ஏற்படும். தற்போது இந்தியாவும் ஒரு தடுத்திருக்க திடீரென தண்ணீரை ஜீலம் நதி திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஓடியது. காரணம் இந்தியா அதிக தண்ணீரை திறந்து விட்டது அப்படி என்று பாகிஸ்தான் சொல்கிறது. எனவே இது போன்று பாகிஸ்தானுக்கு பல முனைகளில் சர்வதேச அளவிலே தூதரக ரீதியில் ராஜதந்திர ரீதியிலே மிகப்பெரிய அழுத்தத்தை பாகிஸ்தான் கொடுத்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், தற்போது போர் வந்தால் இந்தியாவுக்கு பாதிப்பு எப்படி இருக்கும்? இந்த பாதிப்பை நம்ம இன்று ரயில் நிலையங்கள் மற்றும் இங்கே அந்த அட்டாரி வாகா எல்லையில் பார்க்கலாம். போர்னு வந்தாலே இந்த அப்பாவி மக்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. ரயில் நிலையங்களில் அந்த இளம் மனைவி அந்த ராணுவ வீரரை வழி அனுப்பும் காட்சிகள் மதுரையிலிருந்து, அகமதாபாத்திலிருந்து, டெல்லி, மும்பை பல இடங்களில் அந்த கைக்குழந்தையோட சில ராணுவ வீரர்களை அந்த ராணுவ பெட்டிகளில் கையசைத்து அவர் அனுப்பும் காட்சி. போர் முனையில் தனது தந்தை திரும்பி வருவாரா, கணவர் திரும்பி வருவாரா என்ற எண்ணத்தோடு 2 நாடுகளிலுமே அத்தகைய காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்தியா என்பது இந்தியா பாகிஸ்தானில் இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், குஜராத் இங்கெல்லாம் இந்த கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவாங்க, சம்பந்த வழின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பேச்சு வழக்கில். 2 நாடுகளுக்கு இடையே திருமண உறவுகள் நிறைய அந்த மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு இருக்குது. இவங்களோட கணவர், மாமனார், தாத்தா, பாட்டி இது போன்ற உறவுகள் ஹைதராபாத் வர கூட இருக்குது. சானியா மிர்சா கூட அங்கே கல்யாணம் முடிச்சாங்க. அந்த மாதிரி உறவுகள் இருக்குது. இவங்களில் அங்கே போக முடியல, வர முடியல. இதுபோல் நேற்று கூட அந்த பஞ்சாப் அட்டாரி வாகால ஒரு குழந்தைக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி அந்த தையல் பிரிக்கிறதுக்கு முன்னால் அவங்கள அந்த டேட் முடிஞ்சிட்டு அங்கே அனுப்புகிறாங்க. இது மாதிரியான காட்சிகள், இந்த அப்பாவி மக்கள், இராணுவ வீரர்கள், இந்த போர் முனைக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள், அதனுடைய சேதங்கள் எவ்வாறு இருக்குங்கிறத நமக்கு முன்னரே இப்போ அந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வரும்போது அது நமக்கே ஒரு மாதிரி நெஞ்சை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய